ஸோ குவார்டர் ஃபைனல் நம்பர் 3 இன்னைக்கு டேவோட முதல் குவார்டர் ஃபைனல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 வர்சஸ் சென்னை 126 பேட் பண்ணுறாங்க. டாஸ் இன் பண்ண ட்ரீம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க. 5 overs கேம், ஒரு ஓவர் வந்து பவர் பிளே. நான் ஸ்ட்ரைக்கில் புகழானா இருக்காரு, டபுள் ஸ்ட்ரைக் இது கவர்ஸில் டீமில் இருக்காங்க ஃபீல்டர். சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ரன் வந்திருக்கு. 5 over கேம், ஒரு ஓவர் பவர் பிளே. சரத் ஆன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. மொதல் ஓவர் போகிறது சிவா. ஸோ பால் நம்பர் 2 ஆன் ஸ்ட்ரைக்கில் சரத். எதிர்பார்த்தது ஆனால் இந்த போல்டை எதிர்பார்க்கல. இந்த பால் அப்படியே கீழே விழுந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் டீம் ட்ரீம் 11க்கு பெரிய ட்ரை இருந்தது, பட் ஸ்மூத்தாக விக்கெட் வச்சாங்க. விக்கெட் விக்கெட் ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு சிவா மொதல் ஓவர்லேயே. போன மேட்ச் இதே மாதிரி தான் 2 விக்கெட் எடுத்து விட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸோ விக்கெட் ஹாட்ரிக். ஆனால் கொஞ்சம் புல்டாக் மறைச்சிக்கிட்டாரு, நேராக போய் கையில் வந்துச்சு. ஹாட்ரிக் விக்கெட், 3 விக்கெட் தொடர்ந்து. நியூ பேட்டர் மாடின் வந்திருக்காரு. ஹாட்ரிக் விக்கெட் சிவாகிட்ட இருந்து. அடுத்த பாலுமே ஒரு நல்ல பால் தான், ரன் வந்திருக்கு. சிங்கிள் சூப்பரான ஒரு ஓவர் சிவாகிட்ட இருந்து. மொத்தத்தில் 3 ரன் 3 விக்கெட். 3 for 3 எண்ட் ஆஃப் 1. 3 ரன்னுக்கு 3. முதல் ஓவரில் 4 ரன், ஒரு வைடாக மறந்துட்டோம். இப்போ வந்து சுகந்தன் செகண்ட் ஓவர் பண்ணி வராங்க. ஒரு நல்ல லென்த்தோட பேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேக்வர்ட் பாயிண்ட், 1 ரன் கிடைக்குது டீமுக்கு. 5 ஓவருக்கு குறைஞ்சது 50-60 ரன்னாவது அடித்தா தான் தாங்கும். ஏன்னா விண்டு ஸ்ட்ரைட்டில் இருக்கணும் போது ஸ்கோர்ஸ் அதிகமாக தேவைப்படுது. பால் நம்பர் 2 ஃப்ரம் சுதா. அருமையான ஒரு ஷாட், அதுவும் கேப்ல போயிட்டு இருக்கு. பவுண்டரி கேரண்டி இருக்கு. எஸ், பவுண்டரி, சூப்பர் ஸ்ட்ரைக், பவுண்டரி. நைஸ் பால், சிங்கிள், நைஸ்லி பால். அப்படியே நிற்க வச்சு கட்டாயமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு பஞ்ச், ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்க. Nicely played, straight to the fielder. ரொம்ப குயிக்காக ஓடி இருக்காங்க. ரன் அவுட் எடுத்துருக்கலாம், மொதல் அட்டம்ப்ட்லேயே எடுத்து த்ரோ பண்ணிட்டாங்கன்னா. சிங்கிள் அண்ட் ஓவர் சிக்னல் மாதிரி தெரியுது. 2 overs 12. டேரக்ட் அப்படின்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். டேரக்ட் அப்படின்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள், குயிக் சிங்கிள் ஆன் ஸ்ட்ரைக்கில் புகழ். நைஸ்லி பிளேட், பட் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் இருந்தாலும் சரி. கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. ஒரு ரன் மட்டும். சிங்கிள். அடுத்த பால். ஈஸி டிராப் விட்டாருங்க. ஈஸி டிராப். இதனாலுமே விக்கெட், ரன் அவுட். கேட்சை விட்டு ரன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ கேட்சை விட்டாலுமே ரன் அவுட் எடுத்தாச்சு. அதே சேம் பிளேயர் தான், பட் ஒரே விஷயம் என்னன்னா ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். அடுத்த பால் நியூ பேட்டர். நோ பால் சிக்னல், பேட் ஆவரப்படுது. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. மேலதான் போயிருக்கு. ஃப்ரீட் அப்படின்னால கேட்ச் பிடிச்சாலும் ஒன்றும் விக்கெட் இல்லை. சிங்கிள். ஆஹா ஆஹா, சரியான ஒரு ஷாட். 6. ஆஹா நிக்கி, வாட் அ ஷாட், சூப்பர் பிக்கப் ஷாட்டு ஃபைன் லெக்ல. கேட்சு மேலே போயிருக்கு. அப்பா செம்ம வெயில், மேலே காமிக்கவே முடியல. விக்கெட் அவுட். இன்சைட் அவுட், விக்கெட். நியூ ஸ்ட்ரைக்கர் ஜோதி நான் ஸ்ட்ரைக்கில் ஆட இருக்காங்க. பால்ல டாட் பால் தான். couple of runs, 2. கையில் பால் நிற்கவே மாட்டேது புது பால்னால. பால் பிடிக்க வர வந்தால் பரவாயில்ல, இதை கடிக்க வர மாதிரி வந்தால் அது பால் பயந்து ஓடுது. சிங்கிள். 24 ரன் வந்திருக்கு. ஓவர். goal, really good goal. இவரு வந்து லாஸ்ட் ஓவர்ல ரன் அவுட்.
அடுத்த மேட்ச் வந்து வில்லோ வாரியர்ஸ் வெர்சஸ் ஸ்பைடர் சிசி. எங்கே போகுதுன்னே தெரியலையே. 6 சூப்பர் ஷாட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. மத்தால போய் வந்துச்சு. நம்மளால ட்ராக் பண்ண முடியல. வெயில் அடிக்குது. அக்ஷய் 4 ரனுக்கான ஷோ. வெரி குட் ரனிங், சூப்பர் ரனிங். ஏன்னா இப்போ ஜோதிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு டீமே விரும்பும், அதுதான் பண்ணியிருக்காரு ரன்னரும். ஆஹா, அருமையான ஒரு ஸ்ட்ரைக். டேக்கன் விக்கெட் தான். எல்லாருமே வந்து ஒத்த கை தூக்கிருக்காங்க. டேக்கன் ஐ திங்க் மன்சூர் நினைக்கிறாங்க இருந்தது. சூப்பர் டேக்கன் விக்கெட். சரி, நியூ பேட்டர் அமான் லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்திருக்காரு. நல்ல ஒரு பந்து வச்சு 1-2 ரனுக்கு ஓடுறாங்க. அண்ணாச்சியே ரன் அவுட் பண்ணுறாங்க. இட் விக்கெட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 30+ ரன்ஸ் வந்திருக்கு. சேசிங் எப்படி பார்க்கலாம். 34-35 டார்கெட். சேசிங்கோட மொதல் பால் 35 டார்கெட். மொதல் பாலே ஒரு நல்ல பாலோட ஆரம்பிச்சிருக்காரு அமான். அமான் வந்து இன்னைக்கு 5வது விக்கெட் எடுக்கிறார். போன மேட்ச் 4, இது 5. அமான் உசுரை கொடுத்து போட்டுருக்காரு. ஆனால் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ரிட்டையர்ட் ஆயிருக்கான். ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் ஆகுது. Aman to Bulldog. Super inside out. And it's boundary. Super shot and boundary. Classic punch and 4. Start the ball. Nice ball. That ball. Idea bowling போறாரு. நல்லா பிட்டா போட்டு இருக்காரு. எடுக்க முடியும்னு சொல்லி. ஃபீல்டர் இருக்காங்களா? அப்படியே உள்ளதா இருக்காங்க. அப்பா சூப்பர் கனெக்ஷன். 6 விண்டு இல்ல இருந்தாலுமே நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு கொடுத்திருக்காப்ல. 6 ஹாட்டான ஒரு 6. ஓவர் நம்பர் 2. நைஸ் ரைட். ஆஃப் டிரைவ். சூப்பர் பாயிண்ட். ஒரு ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 12, மொதல் பால் சிங்கிள் 13 மட்டும் தான் வந்திருக்கு. ரிவர்ஸ் ஆடுறாருங்க புல்டாக். சிங்கிள் ரொம்ப ரேரா தான் அதுவே திரும்புவாரு. ஒரு ரன் மட்டும். சிங்கிள். ஜோதி டு டேவிட். நல்ல ஒரு ரைட். டேவிட். டைரக்ட் விக்கெட் விழுந்திருக்கும். சிங்கிள் ஆடிக்கிட்டு இருக்காரு புல்டாக். நைஸ் பவுல். 1-2. அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாகவே போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். சிங்கிள் மட்டும். கேப்ல போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. எஸ் இட்ஸ் பவுண்டரி. 4 ஒரு ஷாட்டுங்க. சிங்கிள் ஆடிட்டே இருக்கும்போது ஒரு 4 அடிச்சிருக்கா போல. போன பால் வந்து நோ பால், அதனால ஃப்ரீ ஹிட். அருமையான ஒரு ஷாட். பேக் ஃபுட் பஞ்ச். சூப்பர் ஷாட். ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க கப்பல். 2 ரன் மட்டும். 2 ரன். 2 கைன் அமான தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஷாட். நல்லா சூப்பரா ஆடுறாரு இன்னைக்கு. இதுவே நல்லா பண்ணிட்டு இருக்கு கப்பல். புல்டாக் ஆடுறாங்க. மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க. ஒரு 2க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு அமான் பால்ல. சூப்பர் பஞ்ச் பார்த்திருக்காரு. பட் இருந்தாலும் அது ஒரு ரன் தான் போகுது. 1. ரிவர்ஸ் என்ற முறையில் ரன் அவுட்டா? ரன் அவுட். எஸ் நோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஓடிலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ரன் அவுட் ஆகி வெளியேறுகிறார். நெக்ஸ்ட் பேட். ஆஹா பெஸ்ட் ஆஃப் தி டே. ஓ மை காட், அங்க ஒரு பெஸ்ட். சூப்பர் ஷாட். ஆனா வந்து சூப்பரான டேக்கன். எதை பாராட்டுறது, ஷாட்டியா இல்லை அந்த கேட்சியா? ஏன்னா அது விக்கெட்டா மாத்திரம் அந்த கேட்சை தான் பேசணும். விக்கெட். 12 பாலுக்கு ஒன்று 8, 27 ரன் போர்டில் வந்திருக்கு. பேக் ஃபீல்டர் நல்ல த்ரோ, நல்ல எஃபோர்ட். அருண் கட்டப்பா நான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. போன மேட்சோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்.
அருமையான ஒரு ஷாட். கேப்ல ஃபோரா ஃபீல்டிங் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. ரெண்டு ரன் கிடைச்சிருக்கு. ஒரு சிங்கிளா ஒரு ரன் மட்டும். 4 ரன் வச்சு இன்னும் 4 ரன் விளையாடணும். நல்ல ஒரு சிங்கிள் மறுபடியும் அதே ரிஸ்கி சிங்கிள். அவங்க கிட்ட மேட்ச் போனது. ஃபைனலா ஒரு ஃபினிஷ் பண்ணியாச்சு. குட் ஷாட். டீம் ட்ரீம் 11 enter into the semi. குயிக்காவே முடிச்சாங்க. கம்ஃபர்ட்டாவே மேட்ச் முடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி டீம் சென்னை 126 போயிருக்காங்க. ட்ரீம் 11க்கு மீண்டும் ஒரு முறை செமிஃபைனல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. குட் பை பாய்ஸ். அடுத்த மேட்சஸ் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.